வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. உலக பொதுமன்றம் என்ற விழிப்பினிலே பெற்றதும் முள்ளிவாய்க்கால் பேரவலம் உட்பட இலங்கை தீவில் பல கொலைக்களங்களில் இருந்து ஈழத்தமிழ் மக்களை காக்க தவறியது என்ற அடைமொழியை பெற்றதுமான அதே ஐக்கிய நாடுகள் சபையில்தான் இன்று சுதந்திர பலஸ்தீன அதிர்வுகளுடன் அதன் பொதுச்சபையின் வருடாந்த அமர்வு ஆரம்பிக்கின்றது. நாளை மறுதினம் இதே அரங்கில் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரித்து ஆற்றிக்கொள்ளும் முறை உட்பட்ட சில முக்கியமான நிகழ்ச்சி நிரல்களுடன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் அமெரிக்காவுக்கு இன்று பறக்கிறார். உள்ளூரில் தனது சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்ற ஆட்சி உருவாகி நாளையுடன் ஒரு வருடம் கடக்கும் பின்னணியில் அந்த ஒரு வருட நினைவை உள்ளூரில் கொண்டாடாமல் வெளியூரில் தனது ஆதரவாளர்களுடன் கொண்டாடுவதற்கு அமெரிக்காவுக்கு அனுர பறந்திருக்கின்றார். ஆனால் அனுர அமெரிக்காவிற்கு பறந்த அதே வேளை இலங்கையில் மின்சார விநியோகம் உட்பட்ட சகல மின் சேவைகளையும் திடீரென வர்த்தமானி ஒன்றில் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்திவிட்டே அவர் தனது பயணப்பட்டியை தூக்கியிருக்கிறார். ஸ்ரீலங்கா மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் தங்களது தற்போதைய தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த போவதாக சூளுரைத்த கையுடன் அனுரவின் திடீர் வர்த்தமானி குதித்திருக்கிறது. ஒருவேளை தான் நாட்டில் இல்லாத நாட்களில் நாட்டில் மின்சார விநியோகத்தை நிறுத்தி நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்த சில தரப்புகள் திட்டமிடக்கூடும் என்ற குறுகுறுப்புடன் இந்த வர்த்தமானி குதித்துள்ளதாக தெரிகிறது. முன்னொரு காலத்தில் தனது தொழிற்சங்க தளபதியான கேடி லால்காந்தாவால் நாட்டில் பல பணிமுடக்க போராட்டங்கள் ஜேவிபியால் நடத்தப்பட்ட யதார்த்தம் உள்ள நிலையில் அதே ஜேவிபி இப்போது ஆட்சி தரப்பில் இருக்கும் பின்னணியில் அதற்கு தற்போது மின்சார சபை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் எரிச்சலூட்டிக் கொள்கிறது. தமது 16 பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி மின்சார சபை ஊழியர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொள்ளும் நிலையில் ஊடமும் ஒரு நாள் வண்டியில் வண்டியும் ஒரு நாள் ஊடத்தில் ஏறும் என்ற கருத்தியலை ஜேவிபியின் தரப்புக்கு நினைவுபடுத்தும் வகையில் இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. ஏனென்றால் இலங்கை தீவை ஒரு காலத்தில் தமது தொழிற்சங்க போராட்டங்களால் முடக்கியது இதே ஜேவிபி தரப்பு என்பது வரலாற்றினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான விடயமாகும். இப்போது ஸ்ரீலங்காவின் மின்துறை தொழிற்சங்கங்கள் தமது போராட்டங்களை தீவிரப்படுத்திக் கொள்வது நாட்டின் மின்துறை நடவடிக்கைகளில் தாக்கத்தை கொண்டு வரும் என்ற எச்சரிக்கைகளை நீட்சிப்படுத்துகின்றது. ஏற்கனவே உள்ளூரில் பாதாள உலக கும்பல்களை தமது அரசாங்கம் இறுக்கிக் கொள்வதால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் இரண்டாம் தலையாரி பிரதமர் ஹரணி அமரசூரியா போன்றவர்களை பாதுகாப்பு தரப்பின் சீருடைகளை அணிந்து சென்று பாதாள உலக முகங்கள் போட்டுத் தள்ளுவதற்கு இல்லையென்றால் கொலை செய்வதற்கு சில சதிகள் போடப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அண்மையில் பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. பாதாள முகங்கள் இல்லையென்றால் தீவிரவாத சக்திகள் பாதுகாப்பு படையினர் அணியும் சீருடையில் மாறு வேடமிட்டு சென்று இவ்வாறான சதி செயல்களை செய்வதை தடுக்கும் திட்டங்களுடன் இவ்வாறான பிரமுகர்கள் பங்கெடுக்க நிகழ்வுகளுக்கு நியமிக்கப்பட்ட பணியாளர்களை துல்லியமாக அடையாளம் கண்டுகொள்ளும் ஒரு பொறிமுறையும் இப்போது இலங்கை தீவில் குதித்துவிட்டது. இந்த பொறிமுறையின் அடிப்படையில் அனுர மற்றும் ஹரணி உட்பட்ட முக்கிய தளபதிகள் கலந்து கொள்ளும் உள்ளூர் நிகழ்வுகளில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு போன்ற பணிகளில் சீருடையில் உள்ளவர்களை துல்லியமாக அடையாளம் காண இல்லையென்றால் அவர்களை ஸ்கேன் செய்து கொள்ள ஒரு பொறிமுறையும் மேலிடத்துக்கு வந்துவிட்டது. இதே பொறிமுறை வந்த கையுடன் தான் நாட்டில் மின்சார விநியோகம் உட்பட்ட சகல மின் சேவைகளையும் முடக்குவதற்கு இன்னொரு சதி போடப்படுவதான ஐயம் ஆட்சி தரப்புக்கு இருப்பதால் திடீர் வர்த்தமானி ஒன்றின் மூலம் மின்சார விநியோகம் மற்றும் மின்சாரத்துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்திவிட்டே அனுரவும் தனது ஒரு வருட ஆட்சி நிறைவில் அமெரிக்காவுக்கு பறக்கிறார். தென்னிலங்கையின் இந்த அதிர்வுகளுக்கு அப்பால் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரன், பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டாமர் உட்பட்ட டயஸ்போரா தமிழர்கள் வாழும் 2 மேற்குலக வல்லரசு நாட்டு தலைவர்களும் அதற்கும் அப்பால் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் சுதந்திர பலஸ்தீன அரசை அங்கீகரித்துக் கொள்வது அதே நாடுகளில் வாழும்
புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் அதாவது தமிழ் டயஸ்போராவுக்கும் ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியை வழங்கிக் கொள்கிறது. பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் தமிழ் டயஸ்போரா ஒப்பீட்டு நிலையில் சற்று தீவிரமாக செயற்பட்டாலும் இப்போது வரை அந்த பெறுபேறுகள் வெகு குறைவாகவே அடைவாக வருகின்றன. இந்த பின்னணியில் தான் அண்மையில் சுவிஸில் இடம்பெற்ற இலங்கையர்களின் உரையாடல்கள் குறித்தும் புதிய விடயதானங்கள் வர தள்ளப்படுகின்றன. சுவிஸ் அரசாங்கத்தின் ஆசீர்வாதம் பெற்ற அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த இந்த 3 நாள் அமர்வில் இலங்கையிலிருந்து ஆட்சி தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்களும் டயஸ்போரா தமிழ் இளையோரும் பங்கு பெற்றிருந்தாலும் இந்த அமர்வு தொடர்பான விடயங்களை அதிகாரபூர்வமான அறிக்கையிட சுவிஸ் அரசாங்கம் கமுக்கமாக மறுப்பு தெரிவித்தது இன்னொரு விடயம். வெளியரங்குக்கு ஒரு அரசறிவியல் பட்டறை போல தோன்றும் இந்த அமர்வு பூனைப்பாத தந்திரத்தின் அடிப்படையில் சுவிஸ் சமஷ்டி இலங்கைக்கு பொருந்திக் கொள்ளுமா என்ற வினாவை மீண்டும் ஒருமுறை தூசு தட்டி பழைய நினைவடா பேராண்டி என்ற கருத்தியலின் அடிப்படையில் நாடி பிடித்திருப்பது போல தெரிகிறது. இப்போது இந்த சுவிஸ் அமர்வை மையப்படுத்தியும் சரி, ஐநா மனித உரிமை பேரவை அமர்வையும் மையப்படுத்தி சரி, அங்கு இடம்பெறும் நகர்வுகளை விட உள்ளது உள்ளபடியாக சிலவற்றை அதிகமாக உருப்பெருக்கி காட்டி உசுப்பேற்றி காட்டி டயஸ்போரா தரப்பிலிருந்தும் செய்திகள் வர தலைப்படுகின்றன. இப்போது மனித உரிமை பேரவையில் தமிழர் தரப்பில் பதிவு செய்யப்பட்ட பல அரச சார்பற்ற அமைப்புகளுக்கு வழங்கப்படும் நேரத்தில் தமது குறுகிய உரைகளை வழங்கிக் கொள்ளும் முகங்கள் வீரத் தமிழர்களாகவும் வீரத் தமிழ்ச்சிகளாகவும் அடையாளப்படுத்தப்படும் கையறு நிலையும் வந்துவிட்டது. இதற்குள் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை தகர்த்து இந்த உரைகள் வழங்கப்பட்டதான கதாநாயக பிம்ப டமாரங்களை இலங்கையின் சுயேச்சை கிளாடியேட்டர் ரக அரசியல்வாதிகள் வழங்கிக் கொள்வது வேறுபடியும். இவ்வாறான அதிர்வுகள் தமிழர் தரப்பில் இடம்பெற மறுபுறமாக கடந்த பொதுத் தேர்தலில் தமக்கு வடக்கு கிழக்கில் இந்த முறை ஒப்பீட்டு ரீதியில் தமிழ் தேசிய சார்புநிலை உறுப்பினர்களை விட அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டிக்கொண்டதால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளை கையாளும் ஆணை அதாவது மெண்டேட் தமக்கே கிட்டிக்கொண்டதாக அனுரதரப்பின் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு தில்லாலங்கடித்தனத்தை சுவிஸில் வைக்கும் அளவுக்கு ஈழத் தமிழர்களின் அரசியல் கையறு நிலை உள்ளூரிலும் டயஸ்போரா பரப்பிலும் நீட்சியுறுவது கவலைக்குரிய யதார்த்தமாக வந்துவிட்டது. இவ்வாறாக ஈழத்தமிழர்களின் அரசியல் கையறு நிலை நீட்சியுறும் பின்னணியில் உலக இனத்துவ முரண்பாடுகளின் நாசகார ஊற்று என்ற விழிப்பு நிலையை பெற்ற மத்திய கிழக்கின் யூத பலஸ்தீன பிரச்சினைக்கும் மோதலுக்கும் 2 தேசங்களின் தீர்வு அல்லது 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்ற புதிய மந்திரக்கோலை நீட்டியபடி ஐநா பொதுச்சபையின் உச்சி மாநாட்டு அரங்கத்தின் கதவுகள் இன்று அதன் நியூயார்க் தலைமையகத்தில் திறக்கின்றன. இன்று ஆரம்பிக்கும் இந்த அரங்கத்தில் மத்திய கிழக்கின் சவுதி அரேபியாவும் ஐரோப்பாவின் பிரான்சும் இணைந்து இணைத்தலைமை நாடுகளாக சுதந்திர பலஸ்தீன தேசத்தை ஐநா பொதுச்சபை அரங்கில் நகர்த்த உள்ளமை ஒரு முக்கியமான விடயம். பலஸ்தீன தேசத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துக் கொள்ளும் பட்டியலை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் நேற்றும் அடுத்தடுத்து முக்கிய நாடுகளின் அங்கீகார அறிவிப்புகள் வெளிப்பட்டுக் கொண்டன. பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக நேற்று அறிக்கையிடல்களை செய்த நிலையில் நேற்று மாலை போர்த்துக்கலும் இந்த அதிகார பட்டியலில் இணைந்து கொண்டது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இந்த 2 தேசங்களின் தீர்வுதான் இஸ்ரேல் பலஸ்தீனம் என்ற 2 தேசங்களை அங்கீகரித்து மத்திய கிழக்கின் ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு நிலையான நீதியான அமைதிக்கான சமாதானத்துக்கான ஒரே வழியை திறக்கும் என்றும் இந்த நாடுகளின் சுதந்திர பலஸ்தீன முத்தாய்ப்பு அறிக்கையிடல்களில் கூறப்படுகின்றன. இன்று ஐநா பொதுச்சபை அரங்கில் வைத்தே சுதந்திர பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்து பிரான்ஸ் ஒரு அதிரடியான நகர்வை எடுக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சுதந்திர பலஸ்தீனம் என்ற இந்த நகர்வில் சீற்றம் கொண்டாலும் ஐநா பொதுச்சபை அரங்கில் ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியை இந்த சுதந்திர பலஸ்தீன அறிக்கையிடல்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இவ்வாறு பலஸ்தீன மக்களுக்கு களிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த சுதந்திர பலஸ்தீன அதகலங்களில் முக்கிய நடுநாயக முகமாக இருக்க வேண்டிய முக்கிய தலைவரான பலஸ்தீன அரசு தலைவர் மஹ்மூத் அப்பாஸுக்கு அமெரிக்கா விசா எனப்படும் நுழைவிசவை வழங்க மறுத்ததால் அவர் இந்த அரங்கில் நேரடி பிரசன்னமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அறவே இல்லை. எனினும் இந்த பொதுச்சபை அரங்க காட்சியில் காணொளி இணைப்பு மூலமாக அவர் உரையாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளமை அமெரிக்காவுக்கும் ஒரு உரசலான விடயம். இதுவாறு இஸ்ரேலும் அதன் முக்கிய பங்காளி நாடான அமெரிக்காவும் சுதந்திர பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை எதிர்ப்பது வெளிப்படையான ஒரு நகர்வு.
அதேபோல இப்போது மேற்குலக நாடுகள் வரிசை கட்டி சுதந்திர பலஸ்தீனத்தை ஆதரித்துக் கொண்டாலும் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடான அமெரிக்காவிடம் உள்ள வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை வாக்கு தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக எப்போதுமே இருக்கும். பாதுகாப்பு சபையின் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளில் 1988 சீனாவும் ரஷ்யாவும் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டன. அதற்கு பின்னர் எஞ்சியிருந்த 3 நாடுகளில் தற்போது பிரித்தானியாவும் பிரான்சும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளதால் இப்போது ஐநா பாதுகாப்பு பேரவையில் சுதந்திர பலஸ்தீனத்துக்கு எதிராக உள்ள ஒரே ஒரு நாடாக அமெரிக்கா மட்டுமே மாறியுள்ளது. ஆனால் அதன் கைகளில் வீட்டோ எனப்படும் அதிகார கத்தி இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது. சுதந்திர பலஸ்தீன கருத்தியல் என்பது செவிப்புலனற்றவர்களின் உரையாடல் என்ற எண்ணல்கள் எல்லாம் சில தரப்பிடமிருந்து வந்தாலும் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் இந்த நகர்வு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறியீடாக மாறுவதால் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் ட்ரம்பும் இந்த விடயத்தில் பதற்றங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நெத்தன்யாகு இந்த விடயத்தில் ஒருபடி மேலே போய் எந்த நாடுகள் என்னதான் சுதந்திர பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரத்தை வழங்கிக் கொண்டாலும் அவ்வாறு ஒரு சுதந்திர பலஸ்தீன தேசம் இருக்காது எனவும் தான் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிவிட்டு அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிய பின்னர் இதற்குரிய பதிலடி வழங்கப்படும் எனவும் அந்த பதிலடிக்காக இந்த சுதந்திர பலஸ்தீன அங்கீகார நாடுகள் காத்திருக்க வேண்டும் எனவும் இஸ்ரேலிய பிரதமர் வன்மத்துடன் ஒரு சூளுரையை விடுத்திருக்கிறார். அதாவது சுதந்திர பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டால் அந்த நகர்வுக்கு பதிலாக காசா அழிக்கப்படும் என்ற வன்மம் மிகுந்த சூளுரையாக இது நோக்கப்படுவதால் சுதந்திர பலஸ்தீனத்தை வரிசை கட்டி அங்கீகரித்துக் கொள்ளும் நாடுகள் காசா மக்கள் மீதான பெரும் இனப்படுகொலையை தடுக்க தவறினால் அறுவை சிகிச்சை வெற்றி நோயாளி செத்தான் என்ற செய்தியையே உறுதிப்படுத்த தலைப்படும்.